இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னு ஒண்ணு இங்கிலாந்துல நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் FIFA வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்க ஜோர்ல எல்லாரும் இந்தியாவை மறந்துட்டாங்க. ஒரு நாள் நெய்மார் போனாரு, ரொனால்டோ போனாரு, நேத்து மெஸ்ஸி ஆனாருன்ட்டு இந்த பக்கம் இந்தியா என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால இந்தியா டீம் நேரம் பொழைச்சிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நடந்த T20 வந்து பாத்தீங்கன்னா மழை காரணமாக நின்றுச்சு. அதுலயே வந்து இவங்க 189 தான் அடிச்சாங்க இந்தியா. வேற சப்போஸ் இந்த மேட்ச் நடந்திருந்ததுன்னா, ஃபுல்லா நடந்திருந்ததுன்னா கன்ஃபார்ம் இங்கிலாந்து சைட் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா நம்ம கிட்ட அந்த மேட்ச்ல பவுலர்ஸ் எந்த செகண்ட் T20 ஆனா அதே பவுலர்ஸ் தான். சோ எந்த விதமான சேஞ்சும் இல்ல. வேற செகண்ட் T20ல பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான சேஸா இருந்தது. வேற அவங்க எதுவுமே கஷ்டமே படாத மாதிரி அடிச்சுட்டாங்க. அதான் தம்பி, துண்டு ஒரு தடவைப்பா தவறுன்ற மாதிரி ஜேக்கப் பத்தல் வான்கடையில விட்டான்னு நினைக்கிறேன். வான்கடையில விட்டத இங்க அடிச்சுட்டான். அவங்க ஊர்ல வந்து அடிச்சு கொடுத்து முடிச்சு விட்டான் பையன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலாந்து சைட்ல. இந்தியா சைட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கு. ஏன்னா நம்மளோட ஹையஸ்ட் ரன் கெட்டரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 49. யாரு? இஷான் கிஷன். அதுவும் எத்தனை பால்? 40 பால்ல. 50 பால்ல. அபிஷேக் சர்மா 24 பால் 43. சரி, ஓகே, அவன் வேலையை அவன் பண்ணிடுறான். அதுக்கடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் 22 of 37. நம்ம 4 பேர் 3 பேர் தான் நம்ம இதுல ஹையஸ்ட். அப்படியே அவங்க இதுல எடுத்து பாரு, 46 of 76. 36. இவன் பெத்தல் ஹாரி புக். 15 of ஹாரி புக் வந்து 15 of 39. 39. ஆ 32 of 39 டாம் பிராட்டன் என்ன பண்ணிட்டான், இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி ஒரு 2 பேரை நீங்க அடிங்க ஒரு பக்கம், நான் நிக்கிறேன் நின்று கொடுத்துட்டு போயிட்டான். சரி அப்படின்னு. சரி, அவங்க பவுலர்ஸை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் 2 பேரும் சிமிலரா தான் போட்டிருக்காங்க. 2 பேரும் பெருசாலாம் போடல. 2 பேரும் வாவ் அப்படின்ற மாதிரி. சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்குவாட் செலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் மேல பெருசா சொல்றாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்ட்டு. சோ எதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் மேல ப்ரெஷர் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மெயினா ஏன்னா அவன் வந்து எனக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு சார். ஏன்னா ம், நான் என்ன பாக்குறேன்னா, நான் ஐபிஎல்ல இருந்தே வரேன். ஐபிஎல்ல கடைசி 7 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து ஆமா தோத்துருக்காங்க. ஆமா எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டோட, மைண்ட் செட் இல்ல, அந்த ஒரு மைண்டோட அவருக்கு அந்த, ஏன்னா 6 மேட்ச், ஏன்னா உள்ள பிளே ஆஃப் போற ஃபர்ஸ்ட் டீம் அவங்க தான் இருந்தாங்க. அந்த ஒரு ம், ம். 6 மேட்ச் தோத்தது வந்து லைக், அதுக்கப்புறம் இங்க வந்து 5 மேட்ச் நடந்திருக்கு. 5 மேட்சும் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. டாஸ் வின் பண்ணலன்னு சொல்ல முடியாது இது. அதனால வந்து டாஸ் ஃபியூஷன் அதெல்லாம் இல்ல. லைக் வந்து சரியான பேட்டிங் பவுலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. ரெண்டு அயர்லாந்து சீரீஸும் சரி, இங்கிலாந்து சீரீஸும் சரி. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு மேட்ச் விட்டாலும் இன்னொரு மேட்ச் அடிக்கிறாங்க. பட் பவுலிங் வந்து கேள்விக்குறி இருக்கு. பவுலிங் வந்து ரொம்ப வந்து, ஏன்னா செகண்ட் T20 வந்து கையில இருந்த மேட்ச் நான் வந்து லைவ்ல ம். பாத்துட்டு இருந்தேன். ரவி பிஷ்ணாய் அந்த நோ பால் எல்லாம் கான்ட்ரவர்சி. பட் வந்து அந்த ஓவர்ல தான் மேட்ச் திரும்பிச்சு. அந்த ஓவர்ல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இன்னும் ஒரு 10 ரன்ஸ், 10 ரன்ஸ் ஒரு கம்மி, ஒரு ஷார்டேஜ் 9 ரன்ஸ் ஷார்டேஜா இருந்துதான் அடுத்த ஓவருக்கு வந்து ம். ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட். தேர்ட் T20 வந்து வஸ்ட், சரியான வஸ்ட். லைக் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒன்னு ம். வைபவ் சூரியவன்சி, யாரு, அபிஷேக் சர்மா, ரெண்டு அபிஷேக் பேர். சர்மா. ஆனா ஒண்ணு 100 ரன்னு இல்லைன்னா 10க்கு 2. அதே ஆமா. மாதிரிதான் இந்த மேட்ச் நடந்துச்சு. என்ன 10க்கு 2 ஆனா இல்லாம 30 ரன்னுக்கு 2. ஆனா வந்து ஆ, அவங்க வேலை வந்து இந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு ஹிட்டிங். இந்தியன் டீம் என்ன ஹிட்டிங் 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 தான் இருந்தாங்க. அதுதான் ம். அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 2 மேட்ச் அபிஷேக் சர்மா அடிச்சான், ஒரு மேட்ச் அவுட். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப வைபவ் சூரியவன்சி ப்ரெஷர் போட முடியாது. நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஒரு ரெண்டாவது மேட்ச் தான். லைக் அடுத்த வர பிளேயர்ஸ் மேல இன்னும் வந்து ப்ரெஷர். அதுவும் வந்து எனக்கு செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. என்னன்னா, ஹர்ஷித் ராணாவை பவர் பிளேல எழுப்பி விட்டாங்க. 4 டவுனுக்கோ 5 அப்போ டவுனுக்கோ. எனக்கும் அதேதான். இப்ப நீ சிவம் டுபேவை ஒரு ஆல்ரவுண்டரா நீ பாக்கல, ஜஸ்ட் ஒரு நார்மலா ஒரு பேட்ஸ்மேனா பாக்குறேன்னா அதுக்கு பதிலா நீ ஒரு ஸ்குவாட்ல ஒரு பேட்ஸ்மேனா எடுத்துட்டு போலாமே. உனக்கு தேவ்தத் படிக்கிற மாதிரி, ரஜத் படிக்கிற மாதிரி ஆளு வெளில உட்காந்துட்டு இருக்காங்க. தேவ்தத் படிக்கிற உனக்கு ஆடி காமிச்சான் இந்த வருஷம், என்னால அடிக்க முடியும்டான்ட்டு. ஸோ ரஜத் படிதான் ஆடி காமிக்கிறனால கீழே ஆடி காமிக்க முடியும்ட்டு. சோ நீங்க அப்படி இருக்கும் போது நீ அந்த மாதிரி பிளேயர்ஸ் டிராப் பண்றது எனக்கு புரியல. ஏன் உனக்கு சாய் சுதர்ஷன் அடிச்சு காமிக்கிறான் 3 வருஷம். உங்களோட இன்டர்நேஷனல் செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஐபிஎல்னு சொல்றாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்ப நேத்து நடந்த T20 தேர்ட் T20யோட பவுலிங் எடுக்கிறேன். யாரு இதுல வந்து நல்லா பண்ணிருக்கா நீயே சொல்லு. இந்த ஐபிஎல்லும் சரி வேர்ல்ட் கப்பையும் சரி சரி. ஹர்ஷ்தீப் சிங் ஓகே,
ஓகேவா பண்ண இந்த ஐபிஎல் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல ஐபிஎல் கிடையாது. அர்ஷித் ராணா ஐபிஎல் ஆடவே இல்லை. அக்சர் பட்டேல் ஐபிஎல்ல கிழிச்சிட்டாங்க, கிழிச்சு தூக்கி போட்டாங்க. பிரின்ஸ் யாதவ் ஒரு உருப்படியான விஷயம், இந்த ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு ஒரே ஒரு உருப்படியான விஷயம் பிரின்ஸ் யாதவ் மட்டும்தான். பவுலிங்ல பாத்தீங்கன்னா சிவம் டூபே அவன் வந்து பவுலரே இல்ல, ஏன்னா ஐபிஎல்லையும் போடல, T20 வேர்ல்ட் கப்ல ஆன் அண்ட் ஆஃபா போட்டாரு, நல்லாவும் போட்டாங்க. இங்கிலாந்து எதுக்கு கடைசி ஓவர் ஜோஃப்ரா ஆச்சர் ஒரு 3 சிக்ஸ் அடிப்பான் அவ்வளவுதான். பிளஸ் அதுக்கு முன்னாடி விக்கெட்டும் எடுத்து கொடுத்தான். சோ சிவம் டூபே விட்டுரு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி வேர்ல்ட் கப்ல இருந்தே இஸ் நாட் இன் அ குட் மார்க். சோ அந்த சரி. வேர்ல்டு கப்ல அந்த ஒரு மேட்ச்ல அடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அந்த சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச்ல அங்க ஆமா அடிச்சதுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து ஐபிஎல்ல ஏதோ ஒரு மேட்ச் வந்து நல்ல ஸ்பெல் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். மத்தபடி வந்து வேற எங்கேயுமே வந்து போடல. கரெக்ட் தான். அதே மாதிரி இப்போ எனக்கு பாரு, எனக்கு என்ன இப்போ அதே சொல்றேன். ரவி பிஷ்னாய் உனக்கு ஆர்ஆர்ல ஆடுறான், ஓகேவா? ஆர்ஆர்ல மெயின்ல வச்சுல இருக்கானா ரவி பிஷ்னாய்? இல்ல. அவன் 11ஸ்ல ஒரு மேட்ச் வந்து கண்டினியூஸா ரவி பிஷ்னாய் இருக்கான், அவனுக்கு இந்த ஸ்பாட் இருக்குன்னு அந்த டீம் சொல்ல முடியுமா? லக்னோல இருக்கும்போது சொல்லலாம் ஆமா அவன் ஆடினான்ட்டு. ஆனா ஆர்ஆர்ல சொல்ல முடியுமா? அவன் ஆடல, ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்கு. திரும்பி 3 மேட்சோ 2 மேட்ச் தான் ஆடினான். நீ அந்த பவுலரை ப்ரிஃபர் பண்றது, குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் வச்சிருக்கீங்களே இந்தியா டீம்ல, குல்தீப் யாதவ் மாதிரி பவுலர் வச்சுட்டு நீ ஏன் வந்து ரவி கிருஷ்ணா கிட்ட போற? அது அப்படி அந்த ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஸ்பின்னர்ஸ் யாருமே பெருசா எதுவுமே பண்ணல. ஐபிஎல்லுமே சரி, எந்த ஸ்பின்னரும் வந்து ஆஹா ஐபிஎல் பத்தி ஓஹோன்னு சொல்ற பேசலாம். அளவுக்கு. நம்ம ஸ்பின்னர் ஐபிஎல்ல ஃபுல்லா பிட்ச் வந்து பிளாட் ஆகிட்டாங்க. இது வந்து நம்ம நீ ஒத்து ஐபிஎல்ல ஃபுல்லா பிளாட் ஆகிட்டு பவுலிங் ஆமா பிச்சே இல்ல எங்கேயுமே. 2 3 பிட்ச்ல அதுவும் வந்து சில மேட்ச்ல தான் அது மீறி வந்து பவுலிங் வந்து நம்ம குர்னால் பாண்டியா ஸ்பின்னிங்க சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பேஸ் தான். அந்த மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோலாம் யாருமே நல்லா போடல சரியா. அதனால வந்து அங்க வந்து எல்லாமே பிளாட் பிச்சா வச்சுட்டு எல்லாம் வந்து 200 250 இப்ப வந்து நார்மல் ஸ்கோர் மாதிரி ஐபிஎல் ஆயிடுச்சு. ஆனா ஆமா இங்க வந்து 180, இங்க 200 இந்த மாதிரி மேட்ச் தான் எப்படி வின் பண்ணணும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இல்லவே இல்லை இங்க. கரெக்ட் தான். இப்போ எப்படி சொல்றதுன்னா, நீ வந்து ஐபிஎல்ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் இல்ல எந்த டீம் எடுத்தாலும் 250ன்றது அப்படின்ற மாதிரி சேஸ் பண்றாங்க. வேர் இந்த புது செட் ஆஃப் இந்தியா டீம்னால ஒரு 182 சேஸ் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்துல உதப்பட்டாங்க. செகண்ட் மேட்ச் 154 சேஸ் பண்ண முடியாம உதப்பட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க இங்கிலாந்தே அடிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 201ன்ற ஸ்கோரை எவ்வளவுக்கு எவ்வளவு புவரான கிரிக்கெட் ஆட முடியுமோ ஆடி இந்தியா ஆடி வச்சிருக்காங்க. லைக் 125 ரன்ஸ் வின். இப்ப ரீசெண்டா எடுத்து பாத்தீங்கன்னா கூட நம்ம வேர்ல்ட் கப்லயே அது நடந்துச்சு. 76 ரன்ஸ் வின் சவுத் ஆப்பிரிக்கா எதிர்க்க. சோ இது வந்து ஒரு ஒரு 10 மேட்சஸ் ஸ்பேன்ல நடக்குது அப்படின்னும் போது இட்ஸ் சம்திங் பிக் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. நெதர்லாந்து கூட அன்னைக்கு வேர்ல்ட் கப் எடுத்து பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாண்டே வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தான். ஜஸ்ட் 17 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இப்ப பார்க்கும்போது நான் பார்த்தேன் 17 ரன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 3 சிக்ஸஸ் அவே தான். ஒரு 3 பால் மாட்டி இருந்தா இந்தியா அப்பவே ஒரு 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 இதுலதான் இருந்திருக்கும். வேற நான் நிறைய இது பார்த்தேன் மீம்ஸ் அண்ட் சரியா சில கிரிக்கெட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் அனலிஸ்டோட பாட்காஸ்ட் பார்த்தேன். அவன் என்ன சொல்றாங்கன்னா, வேற இந்த டீமை வச்சுட்டு இந்தியா 2028 வேர்ல்ட் கப் ஏறுனா கன்ஃபார்ம் குரூப் ஸ்டேஜஸ் கூட தாண்டாதுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற இந்த டீம் செட்டப்ல பாத்தீங்கன்னா உனக்கு ஷார்ட் பால் ஆட தெரியாதவங்க எத்தனை பேர் தெரியுமா? எடுக்கிறேன் வா. ஸ்ரேயஸ் சிவம் ஐயர், துபே திலக் சிவம் வர்மா, துபே சிவம் துபே. வர்மா. சரியா? இதுல வந்து வந்து புல்ஷாட் வந்து ஓரளவுக்கு உருப்படியா ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் யாருன்னா வைபவ் சூரியவன்ஷி. ஏன்னா ஐபிஎல்ல பார்த்து சொல்றேன், ஏன்னா அவன் இஷான் ஆடுவான் எப்படி கிஷன். ஆடுவான்னு தெரியாது. அண்ட் இஷான் கிஷன் அவ்வளவுதான். அபிஷேக் சர்மாக்கும் உள்ள வந்து அந்த ஒரு குயிக்காரா பால் போட்டா மாட்டிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஜோஃப்ரா ஆச்சர் மாதிரி எடுத்துட்டு வந்து இப்படி வைக்கிறானா, இப்படி போச்சுன்னா அவ்வளவுதான். அவன் உள்ள வச்சுட்டு இன்டு பாடி போட்டு போயினே இருப்பான். கராம் பண்ணாலும் முடிஞ்சிச்சு. அபிஷேக் இப்படின்னு ஸ்லிப்ல போவோம், எல்லாம் தேர்ட் மேன்ல போவோம். இல்ல நீ போன மேட்சே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் சுத்தமா தேர்ட் மேன்ல போச்சு 6. அது ஒரு டீப் தேர்ட் மேன் வச்சு போட்டிருந்தா என்ன கையில அங்கங்க வருவானா இப்படி உட்காந்துருக்கும். அண்ட் நம்ம ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போல கூட ஃபீல்டிங்லாம் அது அதுக்கு மேல அதுக்கு வந்து அழுவணும் நம்ம. இந்தியா ஃபீல்டர்ஸ் அடான்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனுக்கு வந்து இவங்க பண்றது வந்து ரொம்ப 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 அன்ஃபேர். ஏன் இது வந்து நான் வந்து வைபவ் சூரியவன்ஷியை எதிர்க்க சொல்ல, எனக்கு அவ ஆடணுன்றதுக்காக எனக்கு சொல்லல. எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இங்க வந்து எனக்கு
இது வந்து பிராண்டிங் லைக் வந்து வியர்ஷிப்புக்காக பண்ண மாதிரி வந்து அப்பட்டமா தெரியுது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கிலாந்து சீரீஸ்ல இறக்கி விட்டுருக்கோம். ஐ மீன் இங்கிலாந்து அயர்லாந்து சீரீஸ். அயர்லாந்து சீரீஸ்ல 2 மேட்ச். சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வர பண்ணீங்க, செகண்ட் மேட்ச் சரி சஞ்சு சாம்சன் பதில் சஞ்சு சாம்சனே அங்க உட்கார வச்சிருந்தா அவளுக்கு இது வந்திருக்காரு, ஒரு பேச்சு பொருளா ஆயிருக்காரு. அங்க ஆட வச்சிருந்தா ஒரு மேட்ச் சரி அங்க ட்ரையல் கொடுத்துருந்தோம். நீ இங்கிலாந்து மேட்ச்ல வந்து, ஏன்னா இங்கிலாந்து மாதிரி டீம்ல நீ எப்படி ஆடணும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். இங்கிலாந்து மேட்ச் நீ வந்து அயர்லாந்து, நெக்ஸ்ட் ஜிம்பாப்வே வருது. நீ இப்போ ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்க மாதிரி நான் ஒரு மீன் பார்த்தேன். லைக் ஏன்னா ஜிம்பாப்வே ஸ்குவாட்ல வந்து 6 மெம்பர்ஸ் கிட்ட டிராப் பண்ணி 6 to 7 மெம்பர்ஸ் பிளேயர்ஸ் டிராப் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே ரெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ரெஸ்ட் பண்ணா அதுமே சஞ்சு சாம்சன் ரெஸ்ட் தான் பண்ணிருக்கேன், ஏசியன் கேம்ஸ்ல இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சோ நீ இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே சஞ்சு சாம்சன் ஆட வச்சது, நெக்ஸ்ட் இதுல ஜிம்பாப்வே கூட வந்து வைபவ் சூரியவன்சியை ஆட வச்சிருக்கோம். ஓகே, அப்ப ஆட வச்சிருந்தா இது வந்து அவ்வளோ இதா இருக்காது. அப்ப வந்து நீ 5 மேட்ச், ஏன்னா இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் கூட நீ வந்து பெஸ்ட் பிளேயிங், நான் வந்து வைபவ் சூரியவன்சி இது சொல்ல, நீ இந்த பிரஷர் வந்து இல்ல அவன் வந்து குட் பிளேயர், நான் இல்லன்னு சொல்ல. அதுக்கு அடுத்த பிளேயர் வந்து அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்றது? இந்த மேட்ச் நம்ம போன வாட்டியே சொல்லியிருந்தோம், வேர்ல்டு கப்ல அந்த சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆன மாதிரி ஒரு மேட்ச் ஆகும்னு சொல்லி அடுத்த மேட்சே ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சஞ்சு சாம்சன் பத்தி சொல்லும் போது என்னன்னா, அபிஷேக் சர்மாவை எடுக்க முடியாது ஒன்னால, ஏன்னா ஒரு லெப்டி வேணும்ட்டு. இப்ப சஞ்சு சாம்சன் பத்தி நம்ம பேசும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, வந்து வைபவ் சூரியவன்சிக்கு அந்த ஸ்பாட் டிசர்வ் இல்லையா, அவனும் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணி, அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அவங்க சொல்லியே. அவன் வந்து இந்தியா டீம்ல ஆட போறான் தான், ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட போறான், பெருசா இந்தியா டீம்ல இருக்க போறான். ஏன்னா அவனோட ஹிட்டிங் பவருக்கும் சரி, தூக்கி வெளில அடிக்கிறதுக்கும் சரி. ஆனா பொறுமைன்றது ஒண்ணு வேணும். நீ T20 கிரிக்கெட்ல வந்து ஒரு 3 சிக்ஸர்ஸ் தான் ஒரு பெரிய பேட்ஸ்மேன்னா, அப்ப எதுக்கு நீ ஓப்பனரா இறங்குற? எனக்கு பினிஷரா ஆட்டு போயிடலாமே. ஓப்பனரா இறங்கி அந்த அதுவும் உனக்கு பவர் பிளே, நியூ பால், 2 ஃபீல்டர் உள்ள, அதுல நீ 4 சிக்ஸர்ஸ் 4 சிக்ஸர்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அதுல 2 6 எட்ஜ் வாங்கி போச்சுன்னா, சோ நான் வந்து நோ ஹேட் டு வைபவ் சூரியவன்சி. இப்போ வந்து இந்த மாதிரி டைம்ஸ்ல ஏன் வந்து சஞ்சு சாம்சன் பேக் பண்ணுனா, லாஸ்ட் 3 கேம்ஸ் இன் வேர்ல்ட் கப் விச் இஸ் குரூஷியல். வெஸ்ட் இண்டீஸோட அந்த மேட்ச் நீ ஜெயிக்கலனா காலி, அசிங்கப்பட்டிருப்ப, ஹோம் கிரவுட் எமிலியேஷன் ஆயிருக்கும். ஒண்ணு. செகண்ட், இங்கிலாண்டோட ஆல்மோஸ்ட் ஒரு ஹாரி புரூக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். அந்த ஹாரி புரூக் கேட்ச் எடுத்திருந்தானா இந்நேரம் நம்ம 3 டைம் சாம்பியன் சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்குவாட்ல இருந்தே பாத்தீங்கன்னா, நீ சரி ஓகே சூரியகுமார் யாதவ டிராப் பண்ணி திலக் வர்மாவை எதுக்கு நீ வச்சிருக்க? திலக் வர்மா அந்த சீரீஸ்ல உனக்கு என்ன பண்ணா? ஒண்ணுமே பண்ணல, ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடல. சஞ்சு சாம்சனோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, ரன் கம்மி. சஞ்சு சாம்சன் இத்தனைக்கும் 20, அதுக்கப்புறம் 2 டக்கு வேற. ஆமா, அதுக்கப்புறம் 2 டக்கு வேற. ஆனா அப்பவுமே நீ சஞ்சு சாம்சனோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, ரன் கம்மின்னா, அப்போ உனக்கு நீ சஞ்சு சாம்சனை விட உனக்கு திலக் வர்மா பெஸ்ட் நீ வச்சிருக்க. அதுவும் அந்த பெஸ்ட்டை நீ எப்ப இறக்குற? கீழே இறக்குற. லைக் எப்போ ஸ்ரேயாஸ் இறக்கிட்டு அக்சர் பட்டேல் இறக்கிட்டு திலக் வர்மா இருக்கிற. திலக் வர்மா உனக்கு பினிஷரா நம்பர் 4 ஆடிட்டு இருந்தவன். உனக்கு இந்த டீம்ல பினிஷர்னே ஆள் இல்ல. பினிஷர்னே இல்லாம ஒரு டீம் எடுத்துட்டு போய் இங்கிலாந்து மாதிரி ஜெயின் சைட் போற. பேக் டு உனக்கு பும்ரா, ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா டீமே இல்லடா. கேவலமா இருக்கு. இதுல ஸ்கை இருந்தா நம்பர் 3ல ஏதோ மானத்தை காப்பாத்திட்டு இருந்தான் இவ்வளவு நாள். ஏதோ பொறுமையா தட்டி தட்டி எடுத்துட்டு போய் ஆடிட்டு இருந்தான். அதை தட்டுறது கூட இல்லையே. அதுவும் எத்தனை ஓவர்ஸ்ல பாரு, 11.4 ஓவர்ஸ்ரா. பாதி மேட்ச் அவனுக்கு பாதி சீக்கிரம் முடிக்கணும்னு முடிச்சிடானுங்களா. அடிச்சா அடிக்கணும். அது வந்து இந்த 2026 நீ இந்தியாவில ஆடும்போது அது பிளாட் பிட்ச், அதை அடிக்கலாம். இங்க மத்த ஓவர்சீஸ் போகும்போது நீ என்ன கண்டிஷன் என்ன தெரியாம திரும்பி அதே மாதிரி நீ அயர்லாந்து கிட்ட தோத்த, திரும்பி இங்கேயே வந்து இதே மாதிரி இங்கிலாந்து கிட்டே ஒரு குரூஷலா ஆட வேணாமா? இங்கிலாந்து மாதிரி நீ பிகர் சைடு கிட்ட சரி, நீ அயர்லாந்து 2 மேட்ச் ஓகே, இங்க 3 மேட்ச்ல 2 மேட்ச் போயிடுச்சுல. இப்ப இன்னும் 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச்ல சீரீஸ் வின் பண்ண முடியுமா? முடியாது. டிராவும் பண்ண முடியாது. சீரீஸ தோக்குறாங்க. இதுல வந்து என்னன்னா, இப்ப சஞ்சு சாம்சன் உட்கார வச்சுறாங்க. இப்ப எல்லாரும் போற இது கிரவுண்டுக்கு வெளியில வந்து விவான் சம்சுன் சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வர்றாங்களா? அது டவுட் தான். அது நம்மளுக்கு தெரியாது, கேள்விக்குறிதான். சரியா? எனக்கு என்னன்னா, ஒண்ணு எனக்கு ஜிம்பாபே ஸ்குவாட்ல வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. ஜிம்பாபே கூட நீ வந்து யங்ஸ்டர் எடுத்துட்டு போய் சான்ஸ் பண்ணிக்கோ, எல்லாரும் பண்ணிக்கோ. நீ எனக்கு இந்த சீரீஸ் தான் மெயின். அயர்லாந்து சீரீஸ் கூட தோத்தது நீ சொன்ன மாதிரி கிரைம் தான், இல்லன்னு இல்ல. இந்த சீரீஸ்ல நீ வந்து ப்ராப்பரான 11 எடுத்துட்டு போயிருக்கணும். லைக்
இந்த இந்த 11 நீ வேர்ல்டு கப்ல எப்படி எடுத்துட்டு போன 11 அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா இங்கிலாந்து கூட எடுத்துட்டு போயிருக்கணும். நீ இங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டே கூட, நீ டெஸ்ட் பண்றது கரெக்ட் இந்த தான். நார்மல் இந்த சின்ன சைட்ஸ் கூட நீ டெஸ்ட் பண்ணிக்கோ. அங்க அங்க வந்து உனக்கு ஆமா, உனக்கு அப்செட்னா டயர் 2 பரவாயில்ல. டீம்ஸ் உடைய மேட்சஸ் இருக்கும்போது நீ எதுக்கு டயர் 1ஓட செக் பண்ணி உனக்கு உன்னுடைய இதை அங்க விட்டுற? அங்க அங்கதான் நீ அங்க சான்ஸ் நீ இப்போ இங்க ட்ரை பண்றனா மெயின் பிளேயர்ஸ் வந்து லைக் எப்படி சொல்ல, மெயின் பிளேயர்ஸ் இது வந்து ஃபிட் பண்ண போறோம். மீதி பேருக்கு ரெஸ்ட் கொடுத்து நீ ஆடலாம். நீ ரெஸ்ட் கொடுக்கல, டிராப் பண்ணிருக்க. இது ஆமா, நீ ஜிம்பாபே கூட பண்றனா நான் அது ஒத்துப்பேன். இது கூட எல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. நான் தானே சொல்றேன். நீ உனக்கு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு மேட்ச் வினர் பிளேயரை நீ எடுத்துட்டு வந்து இங்கிலாந்து மாதிரி ஒரு பிக் சைட்ஸ் எதிர்க்க டிராப் பண்ணினா ஃபர்ஸ்ட் உன் டீமே அடி வாங்கும். இப்ப நல்லா பண்ணிட்டு இதுதான் இருக்க, சப்போஸ் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் மீடியமா பண்ணிட்டு பயம் வரும். பின்னாடி அவனா ஒருத்தர் இருக்கா நம்ம ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு. வருண் சக்கரவர்த்திக்கு பயம் வரும், ஹர்ஷ்தீப் சிங்க்கு பயம் வரும். ஏன் பின்னாடி இருக்கான் முகமது சிராஜ். பின்னாடி பின்னாடி பேக்கப் மட்டும் பாரு, முகமது சிராஜ் எனக்கு இருக்கான். எனக்கு எனக்கு சொல்றது என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வந்து மெயினா அடுத்த மேட்ச்ல என்ன சேஞ்ச் பண்றான் இல்ல. சரி விடு. சரி எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா இங்கிலாந்து சீரீஸ் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ற? ஜெயிச்சு சீரீஸ் கையில வச்சுப்பாங்கன்னு சொல்றியா இல்ல போச்சுன்னு சொல்றியா? சீரீஸ் ஜெயிக்க முடியாது, டிரா தான் பண்ண முடியும். அதுதான் சொல்றேன். டிரா பண்ணா வந்து உனக்கு வந்து ஓகேன்னு ஒரு பேரோட ரிட்டர்ன் வருவ, அசிங்கப்படாம. டிரா இப்ப இப்ப டிரா நீ எனக்கு என்னன்னா, இப்ப நீ டிரா பண்றனா எப்படி டிரா பண்ணுவ? இப்போ என்னன்னா இது திரும்பி வந்து நேற்று தெரியுமா, இதுல வந்து ஒரு நிமிஷம், இதுல வந்து என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மேட்ச்க்கு நீ சொல்லு. எதுவுமே சேஞ்ச் பண்ண இந்தியா முடியாது. உனக்கு சைடு உள்ள இருக்கிறதே அவ்வளவுதானே. ஒண்ணு ஒண்ணு அபிஷேக் சர்மா உள்ள எடுத்துட்டு வருவேன். சரி அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன், ஓகேவா? சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு இல்லைன்னா திலக் வர்மாவை உட்கார வைக்கணும். திலக் திலக் வர்மா வைஸ் வர்மா கேப்டன் உட்கார வைக்க மாட்டாங்களே. ஏன் உட்கார வை, நீ இதுல உட்கார வைக்கலையா? வேர்ல்டு கப்ல அக்ஷர் பட்டேல் உட்கார வேர்ல்ட் வைக்கலையா? கப்ல உட்கார வைப்பாங்க. அக்ஷர் பட்டேல் உட்கார வச்சு சவுத் ஆப்பிரிக்கா கூட அடி வாங்குவாங்க. அஹ், அப்ப கிரிப் எல்லாம் திரும்பல. அப்ப கிரிப் ஆகி திரும்பல அவங்களுக்கு. எப்ப திரும்பணுமோ அப்ப ஆட வைக்கல, எப்ப ஆட வைக்கணும் அப்ப ஆட வச்சு அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான். ஆனா சொல்றதுக்குதான். எனக்கு இன்னொன்னும் வந்து நான் அதை சொல்றேன். வேற எனக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லா இங்கிலாந்து தான். ஃபுல்லி இட்ஸ் கோனா பி அன் இங்கிலாந்து சைட் சீரீஸ். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி மேல பெரிய கொஸ்டின் ஒன்று வரதான் போகுது. அண்ட் கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கரோட டீம் செலெக்ஷன் பெரிய கொஸ்டின்ஸ் வரதான் போகுது. அண்ட் அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. எதையுமே கேட்காத மாதிரி நான் என் இஷ்டத்துக்கு தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு டெஸ்ட் டீமை நாசனம் பண்ண மாதிரி T20 நாசனம் பண்ணாம இருந்தா சரி. ஆப்கானிஸ்தான் கூட டெஸ்ட் ஜெயிச்சுட்டு ஜெயிச்சிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. நீ இப்ப ஆஸ்திரேலியா வருவான் அடிச்சு காமி, இங்கிலாந்து வருவான் அடிச்சு காமி. முடியாது. ஏன்னா உனக்கு சோர்ஸ் இல்ல, பும்ரா விட்டா உனக்கு ஆள் இல்ல பவுலிங்ல அப்படின்னு இருக்கு. ஸோ ஷமி இதுக்கப்புறம் கம்பேக் பண்றது கஷ்டம். புவனேஸ்வர் குமார் அவ்வளவுதான் கஷ்டம். ஸோ உனக்கு இருக்கிற ஒரே பிளேயர் பும்ரா வச்சுதான் ஓட்டணும். அவரும் எவ்வளவு நாள் தான் போடுவாரு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். அடுத்த மேட்ச், அதாவது இன்னைக்கு நடக்க போற மேட்ச், அதாவது 9 ஆயிடுச்சு இப்போ, 9/7/2026 டேட். ஸோ இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல ஐ வில் கோ வித் இங்கிலாந்து சைட். வேற எனக்கு சப்போஸ் இந்தியா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஐ திங்க் என்ன சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற எவர் இவங்க வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா ஆர் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா ஆடலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேசருக்காக. இல்ல அப்படின்னா உங்களுக்கு பேட்ஸ்மேனா வேணும் அப்படின்னா உங்களுக்கு டீம்ல வேற பேட்ஸ்மேனே கிடையாது. சூர்யான் ஷெட்ஜேன்னு ஒரு பையன் இருக்கான். அவனை வச்சு நீங்க என்ன பேட்டிங் போவீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கூட என்னால சொல்ல முடியல. இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கு. ஒரு சேஞ்சரா சஞ்சு சாம்சன் உள்ள எடுத்துருவாங்க. சஞ்சு சாம்சன் உள்ள எடுத்துருவான்ட்டு எனக்கு திலக் வர்மா ஒரு மேட்ச் உட்கார உட்கார வச்சுட்டு லைக் என்ன சொல்ல, இஷான் கிஷனை வந்து கொஞ்சம் பின்னாடி போலாம்னு நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் வச்சுட்டு ஸ்ரேயஸ வந்து 4ல வைக்காம 5ல ஆடு. நீ ஸ்ரேயஸ் வந்து பேட்ஸ்மேனா தான் ஆடுற. இல்ல ஸ்ரேயஸ் சூரியகுமார் அதை பொசிஷனை விட்டு கொடுத்து ஆட மத்த பிளேயருக்கு. அவன் எதுக்குமே அவன் டீமுக்கே விட்டு தராம நம்பர் 3 4 தான் ஆடிட்டு இருந்தான். சூர்யா தான் அவன் 3ல செஞ்சுரி அடிச்சிட்டு அந்த மேட்ச் முன்னாடி விட்டுட்டு சரி திலக் வர்மா 3ல ஆட்டும் நான் 4ல ஆடுவேன் அவன் செஞ்சுரி அடிச்சான். சோ அதுக்கப்புறம் பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணது இல்ல. சரி நம்ம இதோட இந்த இதை முடிச்சுக்கலாம். நீயும் வந்து இங்கிலாண்டை தான் ப்ரெடிக்ட் பண்ற, நானும் வந்து வேற வழி இல்லைன்னா ஃபேவரட் சைடு தான் போகணும். ஏன்னா நான் வந்து சரி இந்தியா வந்து தாய்மண்
பேட்ரியாட்டிசம்னு இந்தியா டீம் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா சரி இங்க வந்து பெட்டு அப்படின்ற போது பெட்டிங் ஒரு ப்ரெடிக்ஷன்ன்ற போது ஐ சோஸ் இங்கிலாந்து as ஃபேவரட்ஸ். ஆப்போசிட்டா நடந்த எனக்கும் சந்தோஷம் தான். அதான் சொன்னா ஸோ யாருக்கு இல்லைன்னு சொன்னா. லைக் இப்போ ஏன்னா நம்ம ஸ்டேஸ் வந்து ஒரு எல்லாமே கம்பேக் கொடுத்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து அந்த 25ல வந்து எப்படி கேப்டன்சி பண்ணும்போது லைக் ஒரு இங்க வந்து சின்ன சின்ன எரர்ஸை வந்து கிளியர் பண்ணணும். அந்த பொசிஷன் வந்து எல்லாருக்கும் இதுதான் கிளியர். நெக்ஸ்ட் 2 மேட்சுக்கு நீ பிளேயிங் ஆகணும். இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் 2 மேட்சுக்கு பிளேயிங் ஆகணும் வந்து யார் சொல்றது கேட்காம தோத்தாலும் பரவாயில்ல தில்லுன்னு அப்படியே இல்லை. நீ இந்த தேர்ட் மேட்சோட சீரீஸோட போறேன்னா ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல என்ன நீ தோக்க போறேன்னு தெரிஞ்சுட்டு ஃபைட் பண்ணி ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேல வந்து நீ 3 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஜிம்பாப்வே சீரீஸ் தான். ஜிம்பாப்வே முடிச்சோடனே எனக்கு ஏஷியன் கேம்ஸ் தான். ஏஷியன் கேம்ஸ்ல உனக்கு பெரிய டீம்லாம் இல்லை. யாரு நம்ம ஏஷியா கப் மாதிரி தான் அதுவும் ஒரு கேம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து இது இருக்கு. அது வந்து இந்தியாவில நடக்குது, வெஸ்ட் இண்டீஸ் கூட நியூசிலாந்து கூட. போடா நம்பிக்கையேடா. இந்தியா இந்தியா பாக்கலாம். நீ நீ வந்து எப்போ ஒரு பிளேயரை பேக் பண்ண சஞ்சுவை பேக் பண்ணலன்னு சொல்லு. ஆஃப்டர் தட் 5 ஓவர் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா புவர் ஆடினதுக்கு அப்புறமும் பேக் பண்ணி டீம்ல வச்சிருக்காங்க. வேற இந்த மாதிரி குரூசியலான டைம்ல தான் ஒருத்தனை பேக் பண்ணும். சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர் வேற உனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பேக்ல இருக்கான், வைபவ் சூரியன்ஸ் மாதிரி பிளேயர் இருக்கானா ஓப்பனிங் ஆற யாரா இருந்தாலுமே ஒதுரும். விராட் கோலியே போய் ஆடணும்னாலுமே ஒதுரும். நம்ம 2 மேட்ச் ஃபெயிலியர் பண்ணி அங்க உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா ஏஜ் ஒன்று இருக்கு, பவர் ஒன்று இருக்கு. 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற விராட் கோலி எங்க, 250 த்ரூ 280 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற வைபவ் சூரியன்ஸ் எங்க. இப்ப அவன் 10 ஓவர் ஆனாலும் யோசிச்சு 260 ஸ்ட்ரைக் ரேட்ல 10 ஓவர் ஆனானா 200, 155 ஆடினா 150. 200 அங்க இருக்கு, 150 எங்க இருக்கு, 50 ரன் 10 ஓவர்ல. அதை தான் பாக்குறாங்க. வேற ஜெனரேஷனல் ஷிஃப்ட் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா கேம் போகுது. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா கஷ்டம். T20 கேம் வந்து திரும்பி எல்லாரும் வந்து ஒரு மாதிரி எடுத்துருவாங்க. எனக்கு வந்து லைக் இந்த வருஷமே 2026 வந்து ஐபிஎல்ல வந்து பாதி பேர் வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. ஆமா, ஏன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேட்ஸ்மேன் ஃபேவரட் கேம். இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்ற டீம் அந்த 250 அடிக்கிறதே வந்து ஒரு மாதிரி இதாயிடுச்சு, திகழ்த்திடுச்சு. என்னடா நீ அடிச்சா 250 அடிக்க போறீங்க, போங்க யாராச்சும் வின் பண்ணிட்டு போங்க, அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இந்த 2026 ஐபிஎல் வந்து ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாம லைக் இப்போ எப்படி மேட்சஸ் போகுது, லைக் இப்ப இந்த 200 வந்து அடிக்க முடியாம போனாங்க. போன மேட்ச் வந்து அந்த 180 நினைக்கிறேன், 190 வந்து அடிச்சுட்டாங்க. அது வந்து கடைசியில லைக் 15th ஓவர் வரைக்கும் கொஞ்சம் இதாதான் போச்சு. அந்த ஒரு ஓவர்ல தான் மேட்ச் வந்துச்சு. ஸோ வந்து T20 கிரிக்கெட் வந்து லைக் அந்த பழைய ஃபார்மட் வந்தாதான் பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபைனல் ஓவர் வரைக்கும் போகும், மேட்ச் வந்து சூப்பரா போகும். திரும்பி வந்து நீங்க இந்த இந்த இந்தியா மாதிரி எல்லா பிச்சும் வந்து ஃபிளாட் ட்ராக் ஆக்கிட்டு போனீங்கன்னா மேட்ச், நான் உண்மையே சொல்றேன், நேற்று வந்து பாதி பேர் மேட்ச் பார்க்கல. பார்க்க மாட்டாங்கடா, ஏன்னா உனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா முன்னாடி நைட்டு வந்து உட்காந்து பாக்குற இது கிடையாது. வேர்ல்ட் கப் எல்லாம் பார்த்தாங்களே, வேர்ல்ட் கப் நைட் மேட்ச் எல்லாம் உட்காந்து பார்த்தோமே. இன்னொன்னு வந்து 10 மணி மேட்ச், நைட் 10 மணிக்கு நடக்குது. எல்லாரும் வந்து நீ உனக்கு வியூவர்ஷிப் வேணும், அப்ப நீ வந்து கரெக்டா. ஏன்னா நீ அயர்லாந்து கூட தோத்துது. இப்ப அது வந்து யாருமே அவ்வளவு வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் இது நீ இங்கிலாந்து கூடயும் நீ நல்ல சைடு எடுத்துட்டு போலன்னா இது மேல கஷ்டம், ஒன்னும் சொல்றது இல்லை. அதுதான் எல்லாரும் வந்து நீ அந்த இதுல வந்து அர்ஜென்டினா மேட்ச் நேற்று 9 மணிக்கு இருந்தனால அது வந்து எல்லாரும் பார்க்க போயிட்டாங்க. அதே மாதிரி அர்ஜென்டினா தோக்குற மாதிரி இருந்ததுனால அது எல்லாரும் சீரியஸா இருந்தாங்க, இவனை கவனிக்கலாம். அந்த ஒரு மீம் ஃபேமஸ் ஆச்சு, அந்த அந்த கதை தான். ஸோ பாப்போம், இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு தானே 9. இன்னைக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு எனக்கு எங்க நடக்குது, லார்ட்ஸ்ல மேட்ச் நடக்குதான்னு. லார்ட்ஸ்ல தெரியலையே இன்னைக்கு மேட்ச் எங்க டுடே. இன்னைக்கு மேட்ச் வந்து இது பிரிஸ்டல். லார்ட்ஸ்ல எங்கேயுமே நடக்கல. பிரிஸ்டல் லார்ட்ஸ்ல ஓடிஐ நடக்கல.
விமன்ஸ் T20 ஓடிஐ இப்பதானே இருக்கலாம். முடிஞ்சுச்சு. ஸோ அதனால அங்க எதுவும் ஷிஃப்ட் போடல. மேபி இதுல ஓடிஐல வர இருக்குன்னு நினைக்கிறேன், ஆமா, தெரியல, நான் அடுத்து பார்க்கல. அடுத்து ஓடிஐல சந்திப்போம். T20 முடிச்சுட்டு ஓடிஐல வரும் அந்த மாதிரி. அதான் இதுக்கு மேல எனக்கு வந்து லார்ட்ஸ்ல வந்து தேர்ட் ஓடிஐ இருக்கலாம். எனக்கு எனக்கு லார்ட்ஸ்ல ஒரே ஒரு தேர்ட் ஆசை ஓடிஐ. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா வந்து எப்படியாவது கேஎல் ராகுல இந்த சைட்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டாங்க நிம்மதியா இருக்கும். ஆனா கஷ்டம். ஏன்னா தெரியல. லாஸ்ட் டைம் பவுன்சியான பிச்ல கேஎல் ராகுல் கொஞ்சம் நல்லா ஆடுவான் ப்ரெடிக்ட் பண்ணி. அதுக்காக பார்க்கலாம். ஒப்சோ. சரி, ரைட்டு. இத்துடன் ஓகே, இந்த 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 பாட்காஸ்ட் முடிவடையுதா? காணொலியை முடித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, ஓகே, வணக்கம். நன்றி, வணக்கம். பை. இங்கிலாந்தே வெல்லும், இங்கிலாந்தே வெல்லும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, எல்லாரும் மறக்காம தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம்லயே வீடியோ பாக்குறீங்க, கொஞ்சம் ஃபாலோ பட்டனே அமுக்குனா கொஞ்சம் புண்ணியமா போகும். நன்றி, வணக்கம். பாய். பாய் கைஸ், குட் நைட். பாய். பாய்.